உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள். மே மாதத்திலே என்ன நடக்க போகிறது? ராசியிலே சுக்கிரன், ராசியிலே குரு, ரெண்டு குருமார்கள் உடம்புல இருக்காங்க. அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிரகஸ்பதி. அடடா இது ரெண்டு பேருமே அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள். சுக்கிரனை மாதிரி ஒரு பிளஸ் பண்ற ஆள் கிடையாது, குருவை மாதிரி ஒரு பிளஸ் பண்ற ஆள் கிடையாது. சுக்கிரன் உட்கார்ந்தாலே சிறப்பு, குரு பகவான் பார்த்தாலே சிறப்பு. ஆக ரெண்டு பேருமே உடம்புல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி 10ல சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அடடா சூப்பர். சனி பகவான் 10ல இருக்கார். அப்ப என்ன ஆகும்னா வெகு பிரபலமாக போறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் பிராண்ட். உங்க கடை தான் மிக இந்த ஏரியாலே பாப்புலர் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வாங்குவீங்க. முக்கியமா மக்கள் தலைவர், சொல்லின் செல்வர், செயல் தலைவர், எவ்வளவு பேர் பெரிய பெரிய பேர்லாம் இருப்பீங்க. என்ன சொல்றீங்க, எனக்கா இவ்வளவு பெரிய பட்டம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு டாக்டர் பட்டங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய புகழ் உலகம் ஃபுல்லா போகும். ரைட், விட்டுருங்க. அடுத்ததாக கிரக ரீதியாக என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 குடையவன் சந்திரன், அவர் விட்டுங்க, அவர் டெய்லி ஒரு இடத்துக்கு போய் சுத்திட்டே இருப்பார். உங்களுக்கு 3 குடையவர் சூரியன். 3 குடைய சூரியன் ரிஷபத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். 3 குடையவன் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். யாரோட? 1-4 குடைய புதனோட. இப்ப என்ன ஆகும்னா, சூரியனே ராஜயோகம் தரும் பொழுது பிரபல யோகம் கிடைக்கிறது. இப்ப சினிஃபீல்ட் நான் சின்ன திரையில நடிச்சிட்டு இருந்தேன் சார், வெள்ளித்திரையில நடிச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் சின்ன திரைக்கு போயிட்டேன். நான் கோலிவுட்ல இருந்தேன், இப்ப நான் பாலிவுட்டுக்கு போயிட்டேன், போன்ற விஷயங்கள்லாம். அடுத்த படிநிலை, புகழின் அடுத்த படிநிலை. நண்பர்களே, எந்த ஒரு விஷயமும் முயற்சி செய்வது மட்டும்தான் நம் பணி. அதை வெற்றி பெற வைப்பது இறைவன் பணி. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது இறைவன் பணி. இறை அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுற நிறைய பேரை பார்த்திருக்கேன், இன்னும் பிரபலமாகாத நிறைய பேர் பார்த்திருக்கேன். காரணம் என்னவென்றால் அந்த அனுகிரகம், இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம். அரசியல் ரொம்ப நாளா இருக்கேன் சார், எனக்கு பதவியே கிடைக்கல, இன்னும் தலைமை உங்களை பார்க்கல, அந்த அனுகிரகம் கிடைக்கல. சூரிய பகவான் விபரீத ராஜயோகம் அடையும் பொழுது சூரியனே உங்களை பாக்குறாரு. என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல சார், நான் இந்த துறையில புகழ் அடையணும், அப்படி தூக்கி மேல வச்சிருவார் தான் அப்படிங்கிற மாதிரி. சோ உலக புகழ் பெறுகிறீர்கள், நீங்கள் வகிக்கின்ற பதவியிலே உயர்ந்த நிலை பெறுகிறீர்கள், டீம் லீடர் ஆயிட்டீங்க. என்ன தேடுறாங்க அப்படின்னா, நீங்க தானே அடுத்த டீம் லீடர், பதவி ஏத்துக்குங்க. நானா? ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த டீம் லீடர் ரிசைன் பண்ணிட்டாரு, உங்களை தான் அடுத்த டீம் லீடர்னு கம்பெனி ஃபுல்லா பேசிக்கிறாங்க. திடீர் பதவி யோகம், திடீர் அரசியல் யோகம் போன்றவை ஏற்படும். இதுல 4 குடைய புதன் 12ல் மறையும் போது மட்டும் லைட்டா என்ன ஆகும், எண்ணங்கள் டிப்ரெஷன் ஆகும். சில பேருக்குலாம் இந்த இன்ஸ்டா வந்தாலும் வந்துச்சு, காலையில தொடங்கி நைட் வரைக்கும் வெறும் டிப்ரெஷனாவே இருக்கான். எதுக்கு டிப்ரெஷனா இருக்க தெரியாது, டிப்ரெஷனாவே இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சோகமா ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம மனநிலையே அப்படி ஆயிடுச்சு. இப்போ 1-4 கூடியவர் 12ல் மறையும் பொழுது மனதை இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், 12ஆம் இடத்துல புதன் மறையும் பொழுது ஏதாவது ஒரு கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. எனக்கு மட்டும் 1 கோடி கிடைச்சா நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒண்ணு செய்ய மாட்டீங்க, இன்னும் நிறைய வருத்தப்படுவீங்க. சோ இப்போ 1-4 கூடியவர் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையற்ற வருத்தங்கள் வரும். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதுல சூப்பரான விஷயமே என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் இவர் 6 கூடியவர். 10 கூடியவர் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்? அரசு பணிகளில் வெப்ப மரம் புளிய மரம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த எஸ்ஐ ஜாபுக்கு போறேன், நான் இதுக்கு போறேன், நான் பாடி பில்டராக போறேன், நான் அரசியல்ல அரசு பணிகள்ல ஈடுபட போறேன், நான் புக் ஆஃப் ஏசியால பெரிய இதாக போறேன் போன்ற எண்ணங்களுடைய கண்டிப்பா கிடைச்சிருங்க. நமக்கு நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த நேரம் தான் செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது. சார், போன தடவை உடற்கூறு டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன் சார், மாதிரி மார்பு செஸ்ட் அளவு எடுக்கும் போது ஒரு 10 இன்ச்சு கம்மின்னு எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். கவலைப்படாதீங்க, இந்த முறை கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. கயிறு இறக்குற போட்டி சார், தொங்கிட்டே இருந்த திடீர்னு பிடிய விட்டேன், அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். அந்த மாதிரியான விஷயங்களை, உடல் கூறு, செவ்வாய்னா உடல், ஸ்போர்ட்ஸ், வட்டு எறிதல், தட்டு எறிதல் ஆரம்பிச்சு பெரிய பெரிய எல்லா போட்டியும் செவ்வாய் தான். செவ்வாயெல்லாம் ஆட்சி பண்ணிட்டாருன்னா போலீஸ் பதவி கிடைச்சிரும். இதனால் நான் சொல்றது இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு. இதுல ரொம்ப சீரியஸா ஐபிஎஸ் ஆயே தீரணும்னு சில பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் இது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். ராசியில சுக்கிரனும் குருவும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, பலன்கள் டபுள் ஆகுது. அதே நேரத்துல 5 குடையவனாக சுக்கிரன் இருக்கிறார். அவர் உடம்புல உட்கார்ந்து இருக்கும் போது பிள்ளை பிராப்தி,
நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் சார் என்ன சார் பண்றது, ஐவிஎஃப் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாரு, ஐயுஐ பண்ணணும்னு சொல்றாரு, குழந்தை கூடி வர மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க. இந்த சுக்கிர பகவானும் குருவும் சேரும் பொழுது, சார் குருன்னா புத்திரகாரகன், சுக்கிரன்னா த காட் ஆஃப் லவ். அப்போ லவ்வும் புத்திரகாரகனும் சேர்ந்தா என்ன ஆகும்? இன்ப சுற்றுலா கிளம்ப வேண்டியதான். ஆக அதுக்கப்புறம் என்ன வேலை? மிதுன ராசிக்காரர்கள் இந்த மே மாசம் ஒரு இன்ப சுற்றுலா மட்டும் போயிட்டு வந்துருங்க. போயிட்டு திரும்பி வரும்போது குழந்தையோட வருவீங்க. சுக்கிர பகவான் அருளால் உங்களுக்கு நல்ல செய்தி. சார் ஐவிஎஃப், ஐ டோன்ட் நீட் ஐவிஎஃப், நோ ஐவிஎஃப், ஒன்லி காடே கொடுத்துட்டார், எனக்கு எந்த சிறப்பு சிகிச்சையும் தேவையில்லை என்பது போன்ற விஷயங்கள். நண்பர்களே, நாம் எதை பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோமோ கடவுள் நினைச்சா அதை ஒரு செகண்ட்ல மாத்திடுவார். அது கடவுளால் மட்டும். இப்ப இதுல என்னன்னா, யோகாதிபதி சுக்கிரன் உடம்புல உட்கார்ந்து இருக்கும் போது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இப்ப இந்த ஊர்ல லாட்டரி கிடையாது, ஆனால் இந்த நம்ம ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கீங்க. இப்ப மலேசியால இருக்கிறவங்க அல்லது வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க லாட்டரி யோகம் எல்லாம், கனடால இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, வாட் இஸ் த லோட்டே நம்பர் அப்படிலாம் கேட்பாங்க. யுவர் லோட்டே நம்பர் இஸ் 6, 6ஆம் நம்பர், அதுதான் சுக்கிரன். அப்ப 6ஆம் நம்பர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே லாட்டரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. சுக்கிர பகவான் அதிர்ஷ்டங்களை தருகிறார். நான் அதிர்ஷ்டங்களை தருகிறார்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? உடனே கேசினோ போயிடுறது. அதில் தயவுசெய்து அப்படிலாம் நான் அப்படி சொல்ல வரல. அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் மீடியா சம்பந்தமா. நான் சுக்கிரனால மீடியா, ஐடி, சுக்கிரன்னா ஆட்டோமொபைல், புதுசா ஒரு கார் வாங்கி பிசினஸ் பண்றதுக்கு, கார் சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு இடம் பார்த்திருக்கேன். காரை விற்பனை, அதுக்குள்ள இன்டீரியர், வீட்டை இன்டீரியர் பண்ண போறேன், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போறேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். நீங்க பாருங்க, இந்த டெக்கரேஷன் பண்ற இந்த தொழில் உங்களை எங்கேயோ கூட்டு போகுது. சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய்னா 1000 தான் சொன்னாலும் குரு பகவான் 7, 10 குடைவர், பாதகாதிபதி, மிதுன ராசிக்கு கெடுதலை மட்டுமே செய்பவர் அவர். சோ மிதுன ராசிக்கு கெடுதலை மட்டுமே செய்பவர் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்? நல்ல பழக்கங்கள் வேணும், நல்லது மட்டும்தான் சாப்பிடணும். குரு பகவான் கிட்னி, லிவர், கல்லீரல் இதுக்கெல்லாம் இன்சார்ஜ். நான் சொல்றது தப்பா சாப்பிட்டவனுக்கே என்ன கதி. அப்ப தப்பா வேற ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவார்? கூட்டு போய் அவரே ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவார். இந்த ஒரு மாசம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடலுக்கு தேவையானது சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க. குரு எவ்வளவு நல்லவரோ அவ்வளவு கெட்டவர். ஏன்னா 7, 10 குடைவரவர், பாதகாதிபதி. உங்களுக்கு அவர் உடம்புல உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு பிடிச்ச வேலையை எது பண்ணாலும் விட்டுருவார். அவருக்கு பிடிக்காத வேலை இந்த மாதிரி பார்ட்டி பண்றது. பார்ட்டி மட்டும் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஆக இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மே மாதத்துல தொழிலை தொடங்குங்கள், வளரும். நீங்கள் என்ன பண்ணாலும் பிராண்ட் ஆவீங்க. அரசியல் ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், பதவிகள் ஆகட்டும், எல்லாம் உங்களை தேடி வரும். சிறப்பு. தினசரி தொடர்ந்து இந்த பதிவுகள் எல்லாம் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.